பாட்டி வந்தது மில்லு என்கிட்ட 6 மாதம் நடந்தது மில்லு நினைக்கிறீங்களா? அந்த நாட்டுல சாதாரண ஏழ்மை குடும்பம். அது மட்டுமா வண்ணார குளத்தை சேர்ந்தவங்க நாங்க. அனுதினமும் என்னுடைய தொழிலும் துணி தொழில் சொல்லுவாங்க. இருந்தாலும் என்னுடைய வீட்டுக்கார பார்க்கணும். அந்த ஆளு காலைல எழுந்துக்கிறான், துணி தூக்கி தோல் மேல போட்டுக்கணும். எங்கதான் போறான், எங்கதான் ஒண்ணுமே தெரியல. காலையில போனாலும் சாப்பிட்டாலும் செத்தனா கூட தெரியல. இருந்தாலும் எனக்கு 5 எத்தனோன்னு சொல்லியிருக்கிறான். இந்த பக்கம் தான் போனான்னு நினைக்கிறேன். இந்த பக்கமா யாராச்சும் இருந்தாலும் பார்க்கணும். அவங்க கிட்ட என்னுடைய வீட்டுக்காரர் வந்தாரான்னு கேட்கணும். யாருக்கிறான்னு பார்ப்போம். ஆமா வாமா இப்ப போயா? ஐயா இது நடக்காது. அதான் கேளு. வணக்கம். அது ஒண்ணும் கிடையாது. என்னவா நல்லா இருக்கிறியா? ஆண்டவன் கடாட்சியத்துல எந்த விதமான குறையும் இல்ல. பரவாயில்லையே. அப்படி போகுது. இருந்தாலும் எந்த குறையுமே இல்ல. எல்லாம் நல்லா நல்லா இருக்கிறேன். சரி சரி. இருந்தாலும் யாரம்மா? அவனதான். அவனா யாரு? ஒரு பையன் பாக்கல நீ? பையன் ஏமா யாருமா? உங்க வீட்டுக்காரனா? ஐயோ என் கூட ஒரு சின்ன பையன் தெரியவே தெரியாது. எங்க வீட்டுக்காரர் யாரு தெரியாது. யார் உங்க பையன்? தான் தாலிக்கு சொந்தக்காரன். வீட்டுக்காரன் போய் பையன் பொண்டாட்டி மாதிரி ஆமா வீட்டுக்காரர் சின்னவ சொல்றியா? ஐயோ ஒண்ணுமா உங்களுக்கு புரியல? நல்லா கேட்டுக்கோங்க. என்ன மாதிரி குடும்பம் யாரா இருந்தாலும் ஏன் தெரியுமா? இதனால வெறியும் இப்படி வீட்டுக்கு வரேன். ஆமா யாராச்சும் வந்து என் வீட்டுக்காரர் பேரு சின்ன எங்கன்னு கேட்டா சத்தியமா சொல்றேன், என் வாயால என் வீட்டுக்கார பேரு சின்ன நான் சொல்லவே மாட்டேன். என்ன சாவடிச்சிருவா பழகுதுமா. ஏன்னா அப்படி சொன்னா என்னோட வீட்டுக்காரருக்கு ஆயுள் குறைஞ்சிடும். அதெல்லாம் யாரு கேட்டாலும் என் வீட்டுக்கார பேரு சின்ன நான் சொல்லவே மாட்டேன். சின்ன சொல்லுவாங்களா? அதனால தான் செல்லமா அவன் இவதோ வராதோ சொல்லிட்டு ஒண்ணுமே இல்ல. சரி பாத்தியா? ஏமா காலையில துணி மூட்டைகளை தூக்கிக்கிட்ட போனானா? அந்த வீட்டு நுண்டி கழுதுக்குத. ஆமா அந்த கழுதையை ஓட்டிக்கிட்ட இந்த ஒத்தையடி பாதையா தான் போனா. அந்த கழுதை ஒரு கைதி ஓட்டி போனானா? எங்கம்மா நடந்து ஆத்தா விட்டு ஓட போறப்பா இருப்போம். என்ன கேட்டா? 150 ரூபாய் பணம் கேக்குறான். அவன் ஏதாச்சும் எனக்கு என்ன வாழவே மாட்டேன். தாலி அவுத்து கையில் கொடுத்து நான் போயினே தருவேன். ஏன் தெரியுமா? 150 ரூபாய் குட்டிய அவன் குட்டி வந்து கும்மு 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 எனக்கு கொடுத்தறான். 150 ரூபாய் நியாயமா? சரி குட்டத்தான் குட்டே, நீ யார வச்சுக்கின்னு குட்டே? உன்னை வச்சுட்டு தான். ஐயோ 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 150 ரூபாய் போட்டியா குத்தரா உங்க கணவருக்கு? அப்ப எனக்கு ஒரு 150 ரூபாய் கூட சொல்லு. ஆடா கூசச்சே ஏமாம் பொண்டாட்டி ஏமாந்து வருவான்னு மீசரு. ஏய் 150 ரூபாய் போட்டியா உங்ககிட்ட குத்தற என்ன பண்ண குச்சிட்ட? அதான் கவனம் பட்டுங்கறனே. ஏய் நான் 4 ரூபாய் என் ஃப்ரெண்ட் எவனுக்கு ஒத்துடா ஆகணும். ஏடா போறானுங்க. சரி ஒரு 500 ரூபாய் கொடுத்துற கூடாதா?
அவ்வளவு சீப் ரேட்டா எனக்கு 150 அதே தானா 150 தானா எங்க பாடுக்கும் இதெல்லாம் சரி சரி அவர் என்ன பண்ணாரு ஒத்தடி பாதியா போயிறான் பாரு அப்படியா அதை எடுத்து வச்ச பாருங்க ஆமா 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 அந்த லோகமா தான் என் வீட்டுக்கு அவரை பார்க்கணும் யோ மாமா யோ எங்க இருக்கிறீங்க என்னங்க ஓட வழி நான் போகையில அட ஓடி வந்து வழி மறிச்சான் ஓடி வந்து வழி மறித்த மாமா நீங்க எத்த அடிக்க விடா முண்டை சூப்பர் டபார் என் பொண்டாட்டிய போட்டுக்கிட்டு நான் அடிக்க சொல்ல யாருன்னா மடக்குனுங்க செய்யலாமா ஒரு வீட்டுக்காரர் பாரம் மேல உக்காந்துங்கிற படிகாலங்களை கை காட்டியா அடிங்கம்மா அவ இருக்கிற சப்ப உடம்பு அவ ஆட்டவா அவ கம்பல் போடுறதும் நீ பொட்டி வைக்கிறதும் டேய் உன் கதை தெரிஞ்சு போச்சு என்னயா என்ன தெரிஞ்சு பார்த்த ஐயா என்னத பார்த்த அம்மால கோபம் வந்தது அடிக்க பாரியா ஐயோ நானங்க பள்ளிக்கு அடிச்சாங்க மாமா டேய் அம்மால கத்தி வரக்கிட்டே அம்மால எனக்கு கோபம் வந்துச்சு
அம்மால ஒரு அடி அடிச்ச எனக்கே இவ்வளவு டயர்டாக்குதுன்னா வாங்கினவ உயிரை அட பாவி இப்படி ஒத்தனடி உடம்பு அடிக்க நல்லா இருப்பேடா அடி ஆத்தா அடி அம்மாடி என் புருஷன் என் வீட்டுக்காரன் இந்த பொட்ட பையன் இந்த பாடுசு சுத்தமான பொட்டலக்காடி என்ன அடிச்சுட்டு அவரையாக ஒப்பாடி வச்சிடலாம் அடி ஆத்தாடி அம்மாடி வெட்டிக்கார நம்பாலே தூக்கு அடி ஆத்தாடி அம்மாடி இந்த விக்கி பையன் இந்த குண்டு பையன் இவன் சேத்பாட்டு பஸ் ஸ்டாண்ட்ல புதிய காய்ச்ச கை புட்டி இழுத்துட்டு வாங்கின ஒன்னா நம்ம லக்காடி வாங்கணும் நான் எல்லாம் பொம்பளை வச்சுக்காரு இவன் எங்க வச்சா ஏதி வச்சா வீட்டாண்டா பொட்ட இவன் எங்க வச்சா ஏதி வச்சா இவன் வயிறு துண்டு போட்டு இந்த கொட்டாவை சுத்தி பேணி வச்சான் ஏண்டா வீட்டை சுத்தி அந்த வேலை செய்வதானே அவன் சொல்றான் அப்படியா முண்டை எப்பவே சொன்னேன் நான் கவர்மெண்ட்ல பாத்ரூம் கொடுத்தாங்க தனியா கட்டிடுன்னா வீட்டு உள்ளே பாத்ரூம் கட்டிட்டேன் விட்டுட்டு போன வெறியில பாத்ரூம்ல தான் போறோன்னு சமையல் கட்டு உள்ள போட்டுக்காரு எம்மா பெரிய மூங்கோட அடுப்பு எம்மா என் வீட்டுல அப்பதான் தண்ணி சூட வச்சுட்டு கீழே இறக்கி வச்சுக்கிறேன் கனன்னு இது பண்ணுது எம்மா குடிச்சு போட்டு குடி வெயில தடவி பார்த்தேன் அடுப்புக்கு மேல மூங்கடத்துக்கு இதுதான் கக்கூசு வாயிட்டு ஏறி உக்காந்துட்டேன் அம்மா கீழே பொதுக்குற போன பொழிச்சுன்னு அடிக்குது சூடு அப்ப என் வீட்டுக்கு அதான் அவ்வளோ பொங்கலாக இது அதில் போன வாரி போட்டோம்னா இல்லை அதில் போனேன்னா தெரியாதா ஆளை போன் பண்ணி வர வைக்கலாம் உம்மால கூத்துச்சி சேர்த்து போட்டு தாண்ட மாட்டேன் கூத்த அர்த்தம் வச்ச முட்டேன் அப்படியா இப்படியா மொத்தா உம்மா யாருக்கிட்ட போய் பாக்குற சக்கட்டம் போன் நம்பர் கொடுத்துட்டு உன் கதை தெரியாதா ஏறிக்கார மேல எதிர்விட்ட பையன் கூட என்னென்ன பேசிருந்த சொல்லு பேசுனீங்க வாடா நட நடக்கிறியா ஆமா நட ஏய்
ஏய் அத்தனை ஆம்பளை அவனை கீழே உட்காருடா கீழே உட்காரு இந்த பாரு, எதனா பேசணும்னா என் தண்டை வாயில கோலை விட்டு ஆட்டு ஆட்டு